This video is sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கும் புழு பூச்சிகள் கிருமியாக வெளியேற நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு எளிமையான வழிங்க, நம்ம வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய வழி தான். இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் உடம்பில் பலவிதமான பூச்சிகள் வாழ்ந்து வருகின்றன. அவை வந்து பார்த்திங்கன்னா நாக்குப்பூச்சி, கொக்கிப்பூச்சி, இலைப்பூச்சி, நாடாப்பூச்சி போன்ற பல வகைகள் மனித உடம்பில் குடியேறி வாழ்ந்து வருவதுண்டு. இம்மாதிரி பூச்சிகள் மனித உடம்பில் உள்ளதால் மனிதன் உண்ணும் உணவில் பெரும்பகுதியை இவைகள் பகிர்ந்துண்டு விடுகின்றன. இதனால் அளவுக்கு அதிகமான பசி உண்டாகின்றது. நம்ம வழக்கமாக உண்ணும் உணவை விட 2 மடங்கோ அல்லது 3 மடங்கோ உண்ண வேண்டிய நிலைமை தானாக உருவாகி விடுகின்றது. இந்த மாதிரியான பூச்சிகள் நமது இரைப்பையிலும், சிறு குடலிலும், பெருங்குடலிலும், மலக்குடலிலும் அதிகமாக வாசம் செய்வதை எப்படி வெளியேற்றுவது என்பதை பார்த்தா, வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இருமுறையோ சுத்தமான ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய், கேஸ்ட்ரால் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் 5 மில்லியுடன் சுத்தமான வேப்ப எண்ணெய் 5 மில்லி கலந்து காலையில் வெறும் வயிற்றில் உள்ளங்கையில் ஊற்றி நக்கி சாப்பிட்டு வர வேண்டும். இதை முடித்த 1 மணி நேரத்துக்கு பிறகே நம்ம வந்து காலை உணவு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? உணவு வகையில் சுவை கட்டுப்பாடு எதுவும் இல்லை. நீங்கள் எல்லா வகையான உணவையும் வந்து சாப்பிடலாம். அதிகமான அளவில் பூச்சிகள் வயிற்றில் இருந்தால் உணவு அதிகமாக உட்கொண்டும் உடல் மெலிந்தும் இருப்பார்கள். இவர்கள் வாரம் 2 முறை கூட மேற்சொன்ன கலவை எண்ணெயை அருந்திக் கொள்ளலாம். இவ்வாறு சாப்பிட்ட எண்ணெய் கலவை உட்சென்றதும் கிருமிகளும் பூச்சிகளும் மலத்துடன் உயிருடனோ அல்லது மடிந்தோ வெளியே வந்த பின் நமது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமென்றால், விவசாயம் செய்கின்ற பொழுது கரும்பு கழனியிலோ நெல் பயிரிட்ட வயலிலோ களைகள் அகற்றப்பட்டு விட்டால் மிதமான அளவு உரமிட்டாலும் பயிர்கள் நன்றாக வளர்ந்து நல்ல பலனை, அதாவது நல்ல விளைச்சலை உண்டாக்கி வந்து கொடுக்கும். ஆனால் களைகள் வந்து நம்ம அகற்றப்படாமல் எவ்வளவுதான் நம்ம வந்து உரமிட்டு பயிரிட்டு என்னதான் செஞ்சாலும் களைகள் அதிகமாகி பெருகி பயிர்கள் நன்றாக முழு வளர்ச்சியை அடைவது வந்து இல்லை. இதனால் விவசாயத்தில் வந்து நஷ்டமடைகிறார்கள். ஆகவே முன் கூறிய முறையில் வயிற்றுப்பூச்சிகள் அகற்றப்பட்டு சுத்தமாக நமது உடல் வந்து இருந்துச்சுனாங்க, உண்ணும் உணவு மிதமானதாக இருந்தாலும் கடினமானதாக இருந்தாலும் பூரணமாக வளர்ச்சி அடைந்து மேலும் நோய்கள் எதுவும் அணுகாமல் நம் வளமோடு வாழ முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்சொன்ன இந்த எண்ணெய் கலவையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உபயோகித்து நல்ல ஒரு பலனை பெறுங்க. வயிற்றில் இருக்கிற பூச்சி புழுக்கள் வெளியேறினால் நமது உடல் சுத்தமாகி நாம் உண்ணும் உணவிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு நாம் வந்து நலமாக எப்போதும் வாழலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.